சோழ சாம்ராஜ்யத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த ராணிகளில் ஒருவரான செம்பியன் மகாதேவியால் விருத்தகிரீஸ்வரர் என்ற பழங்கால சோழ கோயில் கட்டப்பட்டது. திருவாரூரில் பங்குனி உத்திரத் திருவிழாவின் போது பக்தர்களுக்கு உணவளிக்க சுந்தரர் நிதி திரட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தார். சுந்தரர் இறைவனின் மகிமையை பாடாமல் இந்த இடம் வழியாகச் சென்றார். அவரை இறைவன் தடுத்து நிறுத்தி பாட வைத்தார். பின்னர் இந்த கோயிலின் இறைவன் சுந்தரருக்கு 12,000 தங்க நாணயங்களை நன்கொடையாக வழங்கினார். வழியில் கொள்ளையர்களிடம் ஜாக்கிரதையாக கொண்டு செல்ல அவர் அனைத்து நாணயங்களையும் மணிமுத்தாறு நதியில் போட்டு திருவாரூரில் உள்ள குளத்தில் சேகரித்தார். இது ஒரு விசித்திரமான நிகழ்ச்சி. ஓர் ஆற்றில் வைக்கப்பட்ட பணத்தை ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாத குளத்திலிருந்து சேகரிக்க முடியாது. ஆனால் இந்த அதிசயம் நடந்தது. இவ்வாறு ஆற்றில் தொலைந்து குளத்தில் தேடுதல் என்ற பழமொழி வந்தது. சுந்தரர் திருவாரூரில் உள்ள குளத்திலிருந்து எடுத்த தங்கத்தின் தொடுதலை சோதிக்க விரும்பினார். இறைவன் விநாயகரை சாட்சியாகக் கொண்டு தங்கத்தின் தரத்தை நிரூபித்தார். எனவே கோவிலின் உள்பிரகாரத்தில் உள்ள விநாயகரை மேட்டு ஸ்பரிசம் உரைத்த உறுதி விநாயக மற்று உரைத்த விநாயகர் என்று போற்றுகின்றனர்.